கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நாளிலே கூட கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலே நம் பிள்ளைகளுக்காக பாரத்தோடு நாம் செபிக்கும்படியாய் பிள்ளைகளுக்காக நாம் திறப்பிலே நிற்கத்தக்கதாக கர்த்தர் இந்த நாளிலே நம்மை கூடி வர பண்ணியிருக்கிறார். அப்படியாக கூட நம் ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த நாளிலே ஒவ்வொரு ப்ரேயர் பாயிண்ட்டையும் சொல்லி நாம் செபிக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு மெய்யாய் பதிலளிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். நம் வேதத்தை எடுத்து நாம் வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி அன்னாள் சாமுவேலை குறித்து அப்படியே கூட சொல்லுகிறார்கள். கர்த்தர் மெய்யாகவே நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நம்முடைய விண்ணப்பங்களின்படியே செவி கொடுத்து அவர் பதிலளிக்கப் போகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். தேவன் பிள்ளையுடனே இருந்தார் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அப்படியாய் ஆகார் வனாந்தரத்துக்கு போன வேளையிலே இஸ்மவேலின் அழுகையை கர்த்தர் கேட்டு தேவன் பிள்ளையுடனே இருந்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே கூட தேவனாகிய கர்த்தர் நம் பிள்ளைகளுடனே கூட இருக்க வேண்டும். தேவன் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நல் நம்பிக்கையோடு நாம் செபிக்கும் பொழுது கர்த்தர் நம் பிள்ளைகளோடே கூட அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நம் கண்களை மூடி தேவன் நம் ஒவ்வொருவருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிரியை செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, வனாந்தரத்திலே கூட பிள்ளை அழும் சத்தத்தை கேட்டு ஆண்டவரே தேவன் பிள்ளையுடனே இருந்தார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. எங்கள் பிள்ளைகளோடு கூட நீர் இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகள் போகிற எவ்விடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் பிள்ளைகள் படிப்பதற்காக காலேஜுக்கு சென்றாலும் பள்ளிக்கு சென்றாலும் அல்லது அவர்கள் வேலை நிமித்தம் வேலைக்கு கடந்து சென்றாலும் தேவன் பிள்ளைகளோடு இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் இருப்பீர் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இருந்தால் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அல்லவா? எங்கள் பிள்ளைகள் கர்த்தாவே ஒரு நிறைவினால் நிரப்பப்படும்படியாக அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்த போற கிரியைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அப்படியே செய்ய போறதுக்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 2வது காரியமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். கர்த்தராகிய தேவன் இந்த நாளிலே கூட நம்முடைய பிள்ளைகள் வழியை காத்து நடக்கும்படியாய் நாம் கண்ணீரோடு கூட கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தில் செபிக்கலாம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய வழியை கர்த்தாவே அப்பா காத்து நடக்கத்தக்கதாக கர்த்தருடைய கரம் இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே பிள்ளைகளை காத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, நம்முடைய சட்டைகளின் கீழே வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு என்று சொன்னீரே. அப்படியானால் எங்கள் பிள்ளைகளை கர்த்தாவே நீர் பாதுகாத்து ஆண்டவரே ஆபிரகாமுக்கு நீர் சொன்ன நல்வார்த்தைகளைப் போல எங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே அவருடைய வழிகளை கர்த்தாவே நீர் காத்து நடக்கத்தக்கதாக கர்த்தர் இந்த நாளிலே இரக்கம் செய்யும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, கர்த்தர் உன் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆம் ராஜா, எங்களுடைய பிள்ளைகளுடைய கர்த்தாவே அப்பா வழிகளை நீர் பார்த்து நீர் நடத்த போறதுக்காக நன்றி. ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் பிள்ளைகள் புத்திமான்களாய் நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் அப்படியே செய்ய போறதுக்காக நாம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 3வது காரியமாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுடைய கர்த்தாவே ஆவி ஆத்துமா சரீரத்தை இந்த நாளிலே கூட அவர்களை முற்றிலுமாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அவருடைய ஆவியை பொறுப்பெடுப்பீராக, ஆத்துமாவை பொறுப்பெடுப்பீராக, சரீரத்தை பொறுப்பெடுப்பீராக. அவர்கள் ஒப்பு கொடுத்ததை பார்த்து அவர்களை நீர் நடத்தி கொண்டு போகிற நல்ல பாதைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி
சொல்லி பிறர் சாட்சி சொல்லும்படியாய் எங்கள் பிள்ளைகளை நீர் சாட்சியாய் நடத்த போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, எங்கள் பிள்ளைகள் தேவ சமூகத்திலே பணிந்து கொள்ளுகிறவர்களாக, எப்பொழுதும் உம்முடைய நாமத்தை பணிந்து கொண்டு உம்முடைய நாமத்தை துதிக்கிற பிள்ளைகளாக நீர் நிலை நிறுத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அவனமாய் தேவனை துதிக்கிற பிள்ளைகளாக வைக்க போறதுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நான்காவது காரியமாக கூட ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றான் என்பது. யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முன்பாக யோசேப்பை ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தராகிய தேவன் இந்த நாளிலே நம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கத்தக்கதாக நாம கூட உற்சாக ஆவியோடு கூட, ஏசப்பா என் பிள்ளையை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லி யாக்கோபு சொன்னாரே. ஆம் ராஜா, இந்த நாளிலே எங்கள் பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க டாடி. பிள்ளைகளுடைய எல்லா குறைவுகளும் நிறைவாகத்தக்கதாக கர்த்தர் இந்த நாளிலே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே பிள்ளைகள் இடை கட்டப்படுவார்களாக. அது மாத்திரமல்ல அப்பா, பூமியிலே அவர்கள் பெருகிறவர்களாக, ஒரு பெருகுகிற ஜாதியாக, பெருகுகிற ஜனமாக கர்த்ததாமே கிருபை அளிக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் மேலே இறங்கி ஆண்டவரே அவருடைய எல்லைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். எங்கள் பிள்ளைகளுடைய எல்லைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் மிகுதியும் பெருகுகிறவர்களாக ஆண்டவரே கர்த்தர் கிருபை அளிக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. நான் உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேறும்படியாய், அவர்களை மிகுதியாய் பெருக பண்ண போற கிரியைகளுக்காக உமக்கு நாங்கள் கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அப்படியே செய்ய போறதுக்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, 5வது காரியமாக என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் திருப்பிக் கொள்ளலாம். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லியிருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் கூட ஆண்டவரே அப்பா, எங்கள் பிள்ளைகளின் அக்கிரமத்தையும் மீறுதலையும் நீர் மன்னிக்கும்படியாய் நாம் எல்லாம் செபிக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நீர் எங்கள் பிள்ளைகளுடைய அக்கிரமத்தை, அவருடைய பாவங்களை ஆண்டவரே, அவருடைய மீறுதல்களை ஆண்டவரே என் ஏசப்பா இந்த நாளிலே நீர் மன்னிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. யோபு தன் பிள்ளைகளுக்கு விருந்து செய்யும் பொழுது தன் பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் கடந்து வந்தது போல நாங்களும் கூட ஜெபிக்கிறோம். அவருடைய அக்கிரமங்களை மன்னியும், அவருடைய மீறுதல்களை மன்னியும் ஆண்டவரே. மன்னித்து கர்த்தாவே அவர்களை நீர் நடத்த போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களிலே சமாதானத்தை அனுப்புவீராக. பிள்ளைகளின் மூலமாக கர்த்தாவே தேவ கிருபையும் தேவ சமாதானம் உண்டாகத்தக்கதான காரியங்களை செய்வீராக. என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறவர் என்று சொன்னீரே. ஆம் ரட்சகா, எங்கள் பிள்ளைகளுடைய தலைகளின் மேலே இருக்கிற எல்லா பொல்லாத சாபங்களை, பிதாக்களுடைய அக்கிரமங்களை பிள்ளைகளுடைய சிரசிலிருந்து எடுத்து போடுவீராக. கர்த்தர் மன்னிக்கிறவர் அல்லவா. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய வல்லமை பெரிதாய் விளங்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒருமித்து கட்டளிட்டு செபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 6வது காரியமாக எடுத்துக்கொள்ளுவோம். உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் அப்படியே திருப்பிக் கொள்ளுவோம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும்
இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கண்களை மூடி அப்படியே ஆய்கூட கர்த்தருடைய இரக்கத்துக்காக நாம் கெஞ்சி நிற்போம். ஆண்டவரே இயேசு ராஜா, இந்த அருமையான வேளையிலே உம்முடைய சமூகத்திலே அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவரே 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன் என்று சொன்னீரே. இரக்கம் பெறாதிருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தை வைப்பீராக. இரக்கம் செய்கிறவராய் இறங்கி வந்து காரியத்தை நடப்பிப்பீராக. உம்முடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. உம்முடைய இரக்கங்களை முன்னிட்டே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே. நீர் கிருபை அளிக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்கிறவரே, இப்பொழுதே உம்முடைய இரக்கத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் தெரிய பண்ண போகிற கிரியைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஜீவனும் வல்லமுள்ள நல்ல பிதாவே, கர்த்தராகிய தேவன் நம் ஜெபத்தை கேட்டபடியினாலே, அப்படியே கர்த்தர் நம் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்தபடினாலே கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 7வது காரியமாக உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை கூட நாம் எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை சுமக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, அப்பா, நீர் ஒருவரே எங்களை சுமக்கிறவர், நீர் எங்களை தாங்கி பிடிக்கிறவரா, நீர் எங்கள் பிள்ளைகளை சுமந்து வருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போல ஒரு தாய் தன் பிள்ளையை சுமப்பது போல ஆண்டவரே, நீ எங்கள் பிள்ளைகளை சுமக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆபத்தில் கர்த்தாவே அவன் பயப்படாதபடிக்கு ஆண்டவரே நீர் கர்த்தாவே சுமக்கிற தேவனாய் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய தேவன் அப்படியே செய்ய போறதுக்காக, கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை சுமக்க போறதுக்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் நேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 8வது காரியமாக அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றைக்கும் உள்ளது. கர்த்தருடைய நீதி நம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்கும்படியாய், அவருடைய நீதியிலே அப்படியாய் கூட நம்முடைய பிள்ளைகள் நடத்தப்படும்படியாய் கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் விண்ணப்பம் செய்வோம். ஆண்டவரே, உம்முடைய நீதி நியாயங்கள் ஆண்டவரே பெரியவைகள் ஆண்டவரே. எங்களுடைய நீதி நியாயங்களோ அழுக்கான கந்தை. ஏசப்பா, நீதி செய்கிறவர் ஒருவரும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். உம்முடைய நீதியினாலே எங்கள் பிள்ளைகளை நீர் அலங்கரிப்பீராக. ஆண்டவரே, நீதி செய்கிறவர்களாய் மாற்றுவீராக, நீதியிலே நடக்கிறவர்களாய் மாற்றுவீராக, நீதியிலே நிலை நிற்கிறவர்களாய் மாற்றுவீராக. எங்கள் பிள்ளைகளுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் அப்படியே நம் ஜெபத்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை சகல நீதியிலும் தேவனுடைய நீதியிலே கர்த்தர் நடத்த போறதுக்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படியே கூட 9வதாக ஏசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். கர்த்தர் இந்த நாளிலே கூட நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாய் காணப்படத்தக்கதாக, அது கர்த்தருடைய போதனையிலே அவர்கள் வளருகிறவர்களாக கர்த்தர் கிரியை செய்யும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளுடைய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிதாய் காணப்படத்தக்கதாக இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த 2 காரியத்துக்காக கண்களை மூடி நம் தேவனை மகிமைப்படுத்தி அப்படியே கூட நாம் ஜெபிக்க போகிறோம். இயேசுவே, ஆண்டவரே, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னீரே. ஏசப்பா, எங்கள் பிள்ளைகளுக்கு
உம்முடைய போதனையினாலே வளர்க்கப்படுகிறவர்களாக, அது மாத்திரமல்ல உம்முடைய போதனையினாலே அவர்கள் போஷிக்கப்படுகிறவர்களாக காணப்பட கர்த்தர் இரக்கம் செய்யும் ஆண்டவரே. உம்முடைய போதனையை அவர்கள் விரும்புகிறவர்களாக அவருடைய இருதய சிந்தனையை நீர் மாற்றும்படியாய் நான் செபிக்கிறேன் அப்பா. விரும்பி வார்த்தைகளை கேட்கிறவர்களாக, விரும்பி தியானம் செய்கிறவர்களாக, விரும்பி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறவர்களாக, போதனையினாலே கர்த்தாவே ஸ்திரப்பட்டவர்களாய் நிலைநிற்கத்தக்கதாய் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக ஆண்டவரே நீர் மாற பண்ண போற கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொன்னீரே. ஆம் ராஜா, எந்தெந்த குடும்பங்களிலே பிள்ளைகளினாலே சமாதானம் இல்லாதபடிக்கு இருக்கிறதோ ஆண்டவரே, சமாதானத்தை அப்பா நான் கொடுக்க வந்தேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, அந்த சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரை நிரப்பப்படும்படியாய் ஒவ்வொரு பிள்ளையின் வாயிலாக அந்த சமாதானம் அந்த குடும்பத்திலே காணப்படத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. அநேக தாய்மார்கள் ஆண்டவரே தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் கிடைக்கவில்லை என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறாங்க அப்பா. சமாதானம் இல்லை ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற துணையை கொடுத்து அவருடைய வாழ்க்கையில சமாதானத்தை உண்டு பண்ணுங்க அப்பா. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே வேலை இல்லையே என்று சொல்லி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா. வேலை இல்லாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வேலையை கொடுத்து நல்ல ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. திருமணம் ஆகியும் ஆண்டவரே பிரிவினையினாலே கர்த்தாவே பிரிந்து கிடக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன், பிரிந்து கிடக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில சமாதானத்தை ஊற்றும், ஒருமித்து வாழ்கிறவர்களாக அவர்களை மாற பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அந்த அலைக்கழிப்புகளிலிருந்து விடுதலை ஆக்கி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே சமாதானத்தை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்ய போகிறீர். என் தேவ மகிமை வெளிப்பட போகிறது ஆண்டவரே. அதற்காக நன்றி சொல்லி நாங்கள் ஏகோபித்தவர்களாக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 10வது காரியமாக கூட ஆண்டவரே இந்த அருமையான வேளையிலே கூட நாம் எடுத்துக்கொள்ளுவோம். லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளையும் கூட கர்த்தர் நல்ல விதமாய் வளர்த்து கொடுக்கும்படியாய் அவர்கள் ஆவியிலே பலன் கொண்டவர்களாக, ஞானத்தினால் நிறைந்தவர்களாக, தேவனுடைய கிருபையை அப்படியாய் பெற்றுக்கொண்டவர்களாக காணப்படும்படியாய் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே ஏசப்பா, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகள் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரோடு கூட பேசுகிற பிள்ளைகளாக, அவருடைய சத்தத்துக்கு கவனமாய் கேட்டு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக கர்த்தர் கிருபை செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியை பெறாத ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தர் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவர்கள் ஆவியிலே பலன் அடைந்தவர்களாக, ஞானத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாக. ஒருவர் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமான கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் என்று சொல்லி வேதத்திலே யாக்கோபு 1:5 வாசிக்கிறோமே. ஆம் ராஜா, எந்தெந்த பிள்ளைகள் ஞானத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்களோ, ஞானம் இல்லையே என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிற தகப்பன் தாய்க்கு கர்த்தாவே, அவர்கள் தேவ சமூகத்தை தன் பிள்ளைக்காக ஆண்டவரே இந்த வேளையிலே ஜெபிக்கும் பொழுது அவர்களுடைய பிள்ளைகள் ஞானத்தினாலே இடைக்கட்டப்பட்ட பிள்ளைகளாக, ஞானத்தினாலே நிறைந்த பிள்ளைகளாக நீர் மாற்றப் போகிற கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீர் அந்த கிருபையை விளங்க பண்ணுங்க, அந்த கிருபையை ஊற்றுங்க அப்பா. ஆண்டவரே உங்க கிருபை கர்த்தாவே மேலான காரியங்களை செய்ய முடியும் அல்லவா ஆண்டவரே. அந்த கிருபையினாலே எங்கள் பிள்ளைகள் சர்வத்தையும் சுதந்திரித்தவர்களாக மாற்றம் அடையும்படியாய் கர்த்தர் இந்த நாளிலே கிரியை செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் அப்பா உம்முடைய கிருபையை நீர் வைக்கிறதுக்காக நன்றி. ஆவியில் பலன் கொண்டவர்களாய் மாற்ற போறதுக்காக நன்றி. ஞானத்தினால் நிறையப்பட்ட பிள்ளைகளாய் காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றி. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு பிள்ளைகளை அவ்வனமே கிரியை செய்ய போறதுக்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடைசியாக நம் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, திக்கற்ற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்பது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை. சங்கீதங்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம்.
இந்த நாளிலே கூட நம் பிள்ளைகளுக்காக நாம் செபித்தோம். திக்கற்ற பிள்ளைகளுக்காக நாம் செபிக்கும்படியால் கண்களை மூடி கர்த்தராகிய தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உலகத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் தகப்பனாய் இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, நீர் அவர்களை ஆறுதல் படுத்துகிறவராய் இருக்கிறீர். நீர் அவர்களை தைரியப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். இந்த அருமையான வேளையிலே கர்த்தாவே, அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் சகாயம் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சகாயத்தின் தேவன், உதவி செய்கிற எபினேசர் இறங்கி அவர்களுக்கு சகாயம் செய்யும். ஆண்டவரே, இந்த வேளையிலே உணவு இல்லாத பிள்ளைகளுக்கு, உறவினர் இல்லாத பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை யாரும் இல்லையே என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, அடைக்கலம் இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்கு நீர் சகாயராய் இறங்கி கிரியை செய்ய போகிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு திக்கற்ற பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாளிலே பொறுப்பெடுத்தபடினாலே கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, என்னாலும் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. நாம் இதுவரை ஜெபித்த பிள்ளைகளுக்காக ஏறெடுத்த எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு நமக்கு பதில் கொடுக்க போகிறதுக்காக நம் கண்களை மூடி நாம் ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்காக ராஜா இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கும்படியாய் என் தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு காரியத்தையும் நீர் கேட்டிருக்கிறீர். எங்கள் பிள்ளைகளை நீர் அவ்வனமே பலப்படுத்த போகிறீர், அவ்வனமே நீர் ஆசீர்வதிக்க போகிறீர். எங்கள் பிள்ளைகள் நிறைவுள்ளவர்களாக கர்த்தாவே அப்பா காணப்பட போறாங்க. இந்த ஜெபத்தை எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஆண்டவரை, ஜெபிக்க போகிற ஒவ்வொரு சகோதர சகோதரியோட குடும்பங்களிலே கூட பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளிட்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுடைய குடும்பங்களிலே பிள்ளைகளுடைய சிரசுகளின் மேலே தெய்வீக ஆசீர்வாதம் கடந்து போய் அவர்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைகள் ஆவியிலே பலனடைந்தவர்களாக, கர்த்தாவின் ஞானத்தினாலே இடைக்கட்டப்பட்ட பிள்ளைகளாக, தேவ கிருபையினாலே நிரப்பப்பட்டவர்களாக காணப்பட போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.